தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய ஸ்மார்ட் போன் கேமரா மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்ன எடுப்போம், வீடியோ எடுப்போம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா செல்ஃபி. ஸோ இது போல ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம செய்வோம். ஆனால் நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல நம்மளுக்கு தெரியாத இன்னும் பல விஷயங்களை நம்ம ஸ்மார்ட் போன் கேமரா மூலமாக நம்ம செய்யலாம். அது எல்லாமே என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோவில் மறைஞ்சிருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக், என்னுடைய பேர் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கேமராவில் பல விஷயங்களை செய்ய முடியும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போவோம், அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் இருக்காது, நம்முடைய மொழியிலையும் இருக்காது, ஏதோ ஒரு மொழியில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழியை நம்முடைய மொழியில் வந்து எப்படி மொழிபெயர்ப்பது, அட்லீஸ்ட் வந்து ஒரு இங்கிலீஷ்லையாச்சும் எப்படி வந்து அதை பார்க்குது அப்படின்னும் போது நீங்கள் அது என்னன்னே தெரியாதப்போ நீங்கள் டைப்பும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த பர்டிகுலர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேமராவை ஜஸ்ட் காமிச்சினாவே போதும், அந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதான கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாவே போதும். அதுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பட்டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஷூட் பண்ணிங்கனாவே அது எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா QR மற்றும் பார்கோட் ஸ்கேனர். ஸோ இது எதற்காக யூஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா QR கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போல QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வாங்கக்கூடிய பல ப்ராடக்ட்ஸில் பார்கோட் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கெட் பண்ணுறதுக்கு இந்த QR மற்றும் பார்கோட் ஸ்கேனர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாகவும் இருக்கு. நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மூன்றாவது விஷயம் நம்ம கேமராக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிக். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள எந்த ஒரு புக்கில் எந்த ஒரு வாசகமாக இருக்கட்டும், எந்த ஒரு எழுத்தாக இருக்கட்டும், அதை பற்றி புரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த கேமராவை யூஸ் பண்ணி அதோட ஸ்னாப் எடுங்க. அது என்ன இருக்குது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அதுவே வந்து நமக்கு கெட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபேரி. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய கேமரா மூலியமாக நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கொஷின் பேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை சிலபஸ் காப்பியாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடங்களில் பிரிண்டட் காப்பி ஏதாச்சும் ஒன்று நமக்கு பிடிச்சிருக்கு, அதை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் போது வெறும் ஸ்கேன் மட்டும் பண்ணாமல் அந்த ஸ்கேன் பண்ணதுலேருந்து இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்து நமக்கு கன்வெர்ட்டபிள் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துரும். ஸோ நமக்கு வேணுன்ற இடங்களில் நம்ம கரெக்ஷன்ஸும் மேற்கொண்டுக்கலாம், இல்லை காப்பியும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். இப்போ ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆப் கூகுள் கீப். ஸோ கூகுள் கீப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சிருக்க இமேஜஸில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தமிழில் இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே டெக்ஸ்ட் ஃபேரி என்ன சொல்லணும் அதே போல தான். ஆனால் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஒரு தனியாக ஓப்பன் ஆகிடும். இப்போ ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆப்ஷன் வரும். கிராப் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்க டெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிட்டு அந்த இமேஜில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிடும். இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய விசிட்டிங் கார்ட்ஸ் மற்ற ஏதாச்சும் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதன் மூலியமாக கூட இந்த கூகுள் கீப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஃபைலாக. ஏற்கனவே டைப்பாக இருக்கிற கரெக்டான வடிவத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஃபேரியும் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் கீப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேத். ஸோ இந்த ஃபோட்டோ மேத் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்திருந்தா எனக்கு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம். பட் என்ன இந்த ஆப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கொஷின், ஒரு மேக்ஸ் கொஷினுக்கு நீங்கள் இந்த கேமரா மூலியமாக அதை ஜஸ்ட் காமிச்சிங்கன்னா போதும், அதற்கு உண்டான விடை என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அழகாக வந்து இந்த ஃபோன்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் ரிஸ்கே எடுக்க வேண்டாம், டைப் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் உங்கள் கேமரா அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்ன எழுத்துக்கள் இருக்கோ அதையே வந்து கெட் பண்ணி அதற்கு உண்டான விடை என்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வந்துடும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சர். இந்த மோஷன் சென்சர் ரொம்ப அக்யூரேட் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே தேவைப்படுதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. இது எதற்காக யூசேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூமில் வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்க, அது நமக்கு பிரச்சனை இருக்குது, நமக்கு தெரியாமல் யாராச்சும் வராங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமராவில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவிட்டி லெவல் உங்களுக்கு தேவையானது போல வச்சுருங்க. ஜஸ்ட் வச்சுட்டதுக்கு அப்புறமா இந்த கேமராவை ஜஸ்ட் நீங்கள் எந்த இடங்களில் வந்து யார் வராங்களான்னு நோட் பண்ணுமோ அந்த இடங்களில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த கேமரா இருக்கிற ஃபோக்கஸ்க்குள்ளே யார் வந்து வந்தாலும் சரி, எந்த ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல உங்களுக்கு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் சென்சரை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவ் வைக்கிறீங்களோ அதற்கு மேற்பட்டு தான் அது உண்மையாக டிடெக்ட் பண்ணதா என்னன்றதை கெஸ் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சிம்பிளாக ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர். ஸோ இந்த ஆப் எதுக்கு யூசேஜ் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கலாம். ஸோ நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இடங்களில் ஏதோ வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அது எக்ஸாக்டான பிளாக் கலர் கிடையாது, கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆஷ் பிளாக் கலர்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாக் கலருடைய எக்ஸாக்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து என்னுடைய லோகோக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் அந்த கரெக்டான எக்ஸாக்ட் பாயிண்ட் கூட நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதோட எல்லோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் டெக்கில் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலருக்குமே வந்து ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்கும். 16 மில்லியன் கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்ராக்சிமேட்டாக இந்த கலர்னு சொல்லாமே தவிர அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான கலர் அது எங்கே இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இந்த கேமரா மூலியமாக காமிங்க அந்த கலர் என்ன காம்பினேஷன்ல இருக்கு, அது பெர்ஃபெக்டான கோட் என்ன, கலர் கோட் என்னன்றதை இந்த ஆப்ல வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். 320 டிகிரியில் இல்லாட்டி 180 டிகிரியில் நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, 360 இமேஜ் இல்லாட்டி 180 இமேஜ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் வந்து ஒரு பிரத்யேகமான ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா. அந்த கூகுள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் டவுன்லோட் பண்ணணும். அதற்கான பெஸ்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சேஃபான லிங்க். இது மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள இது போல் டாட்ஸ் எல்லாம் வரும். ஒவ்வொரு டாட்டையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 360 கோணத்திலும் இந்த டாட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி எடுத்த உடனே இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல இருந்து பார்த்த அந்த விஷயங்களை அந்த இமேஜில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். நீங்கள் அதுக்கப்புறமாக VR கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த 360 இமேஜை நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம VR சீரிஸில் அது போல் இமேஜஸை கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் VR சீரிஸோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 360 வேண்டாம், நான் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து அஃபிஷியலாக வேறு ஏதாச்சும் ஆப் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூகுள்தே பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட், எனக்கு 360 கோணம் வேண்டாம் 180 டிகிரி இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும், ப்ளஸ் கூகுளுடைய வேறு ஏதாச்சும் அஃபிஷியலான ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கார்ட்போர்ட் கேமரா அப்படின்ற இன்னொரு ஆப் இருக்குது. ஜஸ்ட் இது நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே தெரியும். ஏற்கனவே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து கேமரா ஆப் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 180 டிகிரியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண பேனோராமிக் ஷாட் மாதிரி கேப்சர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமாக 180 கோணத்திலும் அந்த இமேஜ் அழகாக வந்துடும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் VR ஹெட்செட்டை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கேமராவை, இந்த 360 இருக்கட்டும் இல்லை 180 டிகிரி வீடியோ, இந்த 2 ஆப், இந்த பர்டிகுலர் ஆப் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் VR சப்போர்ட் இருக்கணும். ஸோ ஜைரோஸ்கோப் சென்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பும் ஒர்க் ஆகும். இந்த VRல நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இமேஜஸும் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் கேப்சர். ஸோ இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். பேரில் இருக்கிற மாதிரியே தான். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் லாக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு தெரியாமல் யார் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கண்டினியூஸாக வந்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாமல் இமேஜஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யாருமே வந்து யூஸ் பண்ண முடியாத அளவில் நீங்கள் கண்காணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் வழியாக இருக்கும். அடுத்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மெஷர். ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எக்ஸாக்டாக வந்து ஒரு டேப் எதுவுமே கிடையாது, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாதுன்னும் போது அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான இடங்களில் கரெக்டாக அந்த ரெட் லைன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லென்த் எவ்வளோ அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிடும். பட் அதற்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆப் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாக்டான டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சதுனால தான் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்க எந்த விஷயத்தை புதுசா ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட வீடியோ கேட்கறதுக்கு நான் அவருடன் காத்துக்கொண்டு இருக்கிறேன். ஸோ மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர காஜி.